வெல்கம் டு இணைந்தகைகள் இன்ஜினியரிங் அகாடமி. இப்போ நம்ம என்ன பார்த்துட்டு இருக்கோம் அப்படின்னா ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின் டிஸ்கஷன் பார்த்துட்டு இருக்கோம். பியூஐக்கு பார்த்துட்டு இருக்கோம். இன்னைய பியூஐக்கு என்ன பார்க்குறோம் அப்படின்னா இது என்ன 8085 இருக்கிற ஒரு ப்ரோக்ராம் கொடுத்துட்டு அதோட ஆன்சர் என்ன அப்படின்னு கேட்பாங்க. இப்போ இதில் என்ன கேள்வி கேட்டு அந்த கண்டென்ட் ஆஃப் மெமரி லொகேஷன் 82070. The content of memory location 2070 after the execution of the following program. இந்த ப்ரோக்ராம் தான் கண்டென்ட் எவ்வளோ கொடுத்துட்டாங்க 2070 அப்படின்னு ஒன்று கொடுத்துட்டாங்க. அந்த கண்டென்ட் ஆஃப்டர் தி எக்ஸிக்யூஷன்னா இந்த ப்ரோக்ராம் முடிஞ்சதுக்கு அப்புறம் ஆன்சர் என்னவா இருக்கும் அப்படின்றதான் உங்களுக்கு இங்கே கேள்வியா கேட்டிருக்காங்க. ஓகேங்களா, பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் என்ன கொடுத்துருக்காங்க அப்படின்னா LXI அப்படின்றது உங்களுக்கு என்னது லோட் பண்றோம். டேட்டாவை என்ன பண்றேன்னா 16 பிட் டேட்டாவை டைரக்டா நான் என்ன பண்றேன் லோட் பண்றேன். எங்க பில பண்றேன். நல்லா பார்த்துங்க, பி ரெஜிஸ்டர். இது 16 பிட் டேட்டாவா இருக்கிறதுனால பில வந்து 20, சில வந்து 70 போயிடும். ஓகேங்களா, அடுத்தது என்ன சொல்றாங்க அப்படின்னா நல்லா கவனிக்க. பில என்ன இருக்கு 20 இருக்கும், சில என்ன இருக்கும் 70 இருக்கும். ஓகேங்களா, அடுத்தது மூவ் இமிடியேட் A8F அப்படின்னு கொடுத்துருங்க. அப்படின்னா ஏக்குள்ள என்ன போகுது இமிடியேட்டா ஒரு வேல்யூ போகுது. அந்த வேல்யூ என்ன அப்படின்னா 8F. ஓகேங்களா, அடுத்தது என்ன சொல்றாங்க அப்படின்னா மூவ் இமிடியேட் C 68 அப்படின்னா சிக்குள்ள என்ன வேல்யூ போகுது 68 அப்படின்றது போகுது. இப்போ என்ன சொல்றாங்க அப்படின்னா சப்ட்ராக்ட் பண்ணணும். எதை பண்ண போறேன் சில பண்ண போறேன். சியோட டேட்டாவை நான் எதோட பண்ணணும் அக்குமுலேட்டர்ல என்ன டேட்டாவோ இருக்கோ அதோட தான் நான் என்ன பண்ணணும் அப்படின்னா ஏக்குள்ள உங்களுக்கு என்ன போகும் அப்படின்னா A மைனஸ் சி அப்படின்ற வேல்யூ இந்த இடத்துல போகும். இப்போ உங்களுக்கு ஆன்சர் என்ன வரும் A மைனஸ் இது 15 மாறிடுமா, இங்கே 8 இருக்குமா, அப்புறம் என்ன வரும் 8 9 10 11 12 13 14 15 15 7. இந்த இடம் என்ன ஆயிடும் அப்படின்னா 7. இங்க என்ன 27. இது எல்லாமே ஹச்சுமா ஹச் 27H. இதை எப்படி சார் எடுத்தீங்க அப்படின்னா நான் எதாவது பண்ணிக்குவேன் கன்சிடர் அஸ் 15. ஓகேங்களா, இப்போ நீங்கள் பண்ணணும் அப்படின்னா இந்த இடத்துல எனக்கு என்ன கிடைக்கும் 27H அப்படின்றது கிடைக்கும். அடுத்தது என்ன சொல்றாங்க அப்படின்னா ANI 0F நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க. ANI 0F இந்த இடம் அடிக்கடி வரும். கண்டிப்பா என்ன பண்ணுவீங்க குழம்பிக்காம இருக்க நீ என்ன பண்ணிக்கணும் நான் சொல்ற ஃபாலோ பண்ணிக்கோங்க. ANI 0F அப்புறம் ANI F0. ஓகேங்களா, ANI 0F அப்படின்னா உங்களோட நல்லா கவனிச்சுக்கோங்க அக்குமுலேட்டர்ல இருக்கிற ஹையர் ஆர்டர் பிட்டை நீங்க என்ன பண்ணிருங்க அப்படின்னா 0 பண்ணிருங்கன்னு அர்த்தம். ஹையர் ஆர்டரை 0 பண்ணிருங்கன்னு அர்த்தம். இந்த மாதிரி இருந்துச்சு அப்படின்னா லோயர் ஆர்டர் 0 பண்ணிருங்க அப்படின்னு அர்த்தம். இப்போ இந்த இதுக்கு வாங்க. இப்போ இந்த இன்ஸ்ட்ரக்ஷன் இங்க வந்துருது ANI OF. இப்போ நான் என்ன பண்ணணும் ஹையர் ஆர்டர் நான் என்ன பண்ணணும் அப்படின்னா 0 பண்ணணும். ஹையர் ஆர்டர் அப்படின்றது இந்த டேர்ம், ஹையர் ஆர்டர் இந்த டேர்ம், லோயர் ஆர்டர் அப்படின்றது இந்த டேர்ம். ஸோ ஹையர் ஆர்டர் நான் 0 பண்ணேன் அப்படின்னா ஏக்குள்ள என்ன வந்துடும் A tends to 0. லோயர் ஆர்டர் ஹையர் ஆர்டர் என்ன பண்ணிட்டேன் 0 பண்ணிட்டேன். இந்த இடத்துல அந்த 7 அப்படியே என்ன பண்ணிட்டேன் இறக்கிட்டேன். அந்த 7 நான் என்ன பண்ணிக்கிறேன் இறக்கிட்டேன். அடுத்தது என்னது ஸ்டோர் பண்ணுங்க. ஸ்டோர் பண்ண போறோம். எந்த டேட்டாவை ஸ்டோர் பண்ண போறோம் இந்த டேட்டாவை தான் ஸ்டோர் பண்ண போறோம். இந்த டேட்டாவை தான் என்ன பண்ணுவேன் ஸ்டோர் பண்ணுவேன். ஓகேங்களா, ஸ்டோர் பண்ணி முடிச்சாச்சு. இப்போ ஆன்சர் உங்களுக்கு வந்துருச்சா? இந்த ஆன்சர் இதெல்லாம் ஆப்ஷன் A வந்து 0.4, A வந்து 0.4 0.7 B, C வந்து 0.9 D அப்படின்றது 0F. இப்போ நம்ம கிடைச்ச ஆன்சர் என்ன 0.7. அப்படின்னா ஆன்சர் வந்து B தான் இதோட கரெக்டான ஆன்சரு. ஓகேங்களா, இதே மாதிரி நிறைய வீடியோஸ் நம்ம அகாடமிக் சேனல்ல இருக்கு, யூஸ் பண்ணிக்கோங்க. அதே மாதிரி கிளாஸஸும் போயிட்டு இருக்கு.
ஜாயின் பண்ணணும் அப்படின்னா 7708197281க்கு கால் பண்ணி ஜாயின் பண்ணிக்கலாம். எதுக்கான கிளாஸஸ் போயிட்டு இருக்கு அப்படின்னா சென்ட்ரல் கவர்மெண்ட் அசஸ் ஸ்டேட் கவர்மெண்ட்ல ஏஇ ஜேஇ டெக்னிக்கல் அசிஸ்டன்ஸ் கிளாஸஸ் போயிட்டு இருக்கு. மெட்டீரியல் அவைலபிளாக இருக்கு. டெஸ்ட் பேட்சஸ் நம்ம அகாடமிக்ல அவைலபிளாக இருக்கு. போத் ஆன்லைன் அண்ட் கிளாஸஸும் அவைலபிளாக இருக்கு. நெக்ஸ்ட் வீடியோவில் வேற ஒரு டைட்டில் உங்களை நான் மீட் பண்ணுறேன். இந்த வீடியோ பிடிச்சதை லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க. இந்த வீடியோ சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ.